மை ஃபேமிலிஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டில் இன்னைக்கு ஒரு புடிங்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு கறந்து வந்து அங்கே கிடந்துச்சு, ஒரு ட்ரெஸ்ஸு அங்கே கிடந்துச்சு, 3 ட்ரெஸ்ஸு அதுக்குள்ளே கிடந்துச்சு. ஐயோ எல்லாம் எடுத்தியா இல்லையா? எடுத்துட்டு சாக்கடைகள் எதுவும் போகல போச்சு, என்னன்னு தெரியல. கொஞ்சம் மசாலா போடலாமா? எங்கள் அம்மா சிக்கன் 65 போடுறாங்க. யாருக்கெல்லாம் இந்த மசாலா வேணுமோ வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஷார்ட்ஸில் இருக்கும். அதுக்குள்ள ஒரு எருமாடு கால் பண்ணிருச்சு. அந்த பசங்களாம் உனக்கு எருமாடா? டே தம்பிங்களா, நீ வீடியோ பாருங்கடா. நானும் தெரியும் அந்த மாதிரி. ஆவி போகட்டும், வீடியோ தான் எடுக்கிறேன். ஹாய் மை ஃபேமிலிஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டில் இன்னைக்கு ஒரு புடிங்கிற மாதிரி விருந்து தான் செய்ய போகிறோம். அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடான்னு பார்க்குறீங்களா? இப்போ தான் மேலே ஏறி வந்தோன்னா மூச்சு வாங்குது. 2வது மாடி ஏறி வரும்போது மூச்சு வாங்குது. ரக்ஷிப்பு தான் காலேஜ் விட்டு வந்தாங்க. மணி 4:30 ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமைச்சோன்னா 6:30 தாங்க வரும்போது அப்படியே மெதுவாக ரெடி ஆகிட்டு வந்தோடனே சாப்பிடலாம். இன்றைக்கி வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. கெஸ்ட்டை வந்து நான் வீடியோவில் காட்ட முடியாது. அவங்களுக்கு வந்து இதில் வீடியோவில் வர்றதுக்கு இப்போ வேணால் அவங்க ஒரு வேலை பார்க்குறாங்க, அதில் சக்ஸஸ் ஆனோடனே வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதனால் என்னென்னா நம்ம சமைக்க போகிறோம். அவங்க வரதுக்காக சமைச்சு முடிச்சிடலாம். காலையில் வலிக்கு ஊற்றுற பாத்திரம், பூ வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க தான் கட்டி வச்சேன். பூ வந்து கட்டி வச்சாச்சு. இதெல்லாம் வந்து எடுத்து பத்திரமா சுற்றி வச்சுட்டு அடுத்தடுத்த வரை கடன் ஆரம்பிப்போம். நமக்கு ரக்ஷனி வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வந்துட்டோங்க. ஆரம்பிக்கலாமா? வாய்க்கு வந்து பேசு. ஆரம்பிக்கலாம். ஏன் உனக்கு விருப்பம் இல்லையா? இல்லை இல்லை, சைலண்டாக இருக்க. ஒன்றும் இல்லைம்மா, டயர்டாக இருக்காரு. டேஸ் லீவு தானே? ஆமாம்மா. ஆமாம், பேசுறது கூட கூலி கேட்குதுடா ஒரு பாப்பா வீட்டில். என்ன பண்ணுறது? சரி, ஓகே. நான் இருக்கட்டும். இஞ்சி பூண்டு பேசுறதுல இல்லை, பிடிச்சி அரைக்கணும். பாத்திரத்தை எடுத்துக்காம உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியத்தை காட்டவா? காணாமல் போயிடுச்சுங்க அம்மா. அம்மா காலேஜ் போகுது அரகோர ட்ரெஸ்ஸோட. வா, என் கிளாஸ் 2 ஃப்ளோரு. ஒரு ட்ரெஸ்ஸு கறந்து வந்து அங்கே கிடந்துச்சு, ஒரு ட்ரெஸ்ஸு அங்கே கிடந்துச்சு, 3 ட்ரெஸ்ஸு அதுக்குள்ளே கிடந்துச்சு. ஐயோ எல்லாம் எடுத்தியா இல்லையா? எடுத்துட்டு சாக்கடைகள் எதுவும் போகல போச்சு, என்னன்னு தெரியல. என்னம்மா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டியா? கழுவிட்டேன். கை கால்லாம் வலிக்குது. ஆமாம், லேபுனாலம்மா. சரி விடு, இப்போ 2 டேஸ் ரெஸ்ட்டு தானே. இப்படிதான் இருக்குங்கம்மா. வீட்டில் இருக்க எனக்கே வலிக்குது. எப்படி போச்சு காலேஜ் இன்னைக்கு? இன்னைக்கு தான் லேபுன்னு சொன்னனே, மொக்கா தான். சாப்பாடு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. நான் இன்னும் டெய்லியும் புதினா சாப்பாடே கொண்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னா நீ வேறு அதிகமாக போட்டு வச்சு. சரி எடுத்துக்க மாட்டானுங்க, இன்னைக்கு நான் தான் முக்கணும்னு நினச்சேன். அப்புறம் கடைசியாக எடுத்துட்டான். அதுக்கு வேணா நேற்று புதினா சாப்பாடு, இன்னைக்கு கொத்தமல்லி சாப்பாடு. அது நீ சொன்னது போய் புதினா சோறு தானே சொன்ன. நான் எனக்கு என்ன சொன்னேன் தெரியலன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் சோத்தை என்கிட்ட தள்ளி விட்டியான். நான் சரி காய் தான் போட்டு கிளறலான்னு பார்த்தேன். இஞ்சி எடுத்து வச்சுக்கலாமா? காய் தான் கிளறலான்னு பார்த்தேன். சரி பீன்ஸ் வணக்கறனால புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் எனத்தால வேஸ்ட்டாக போயிடுமே அப்படிங்கிறனால அதை போட்டேன். அதுக்கு நல்லா இருக்கட்டுமா?
ஆர்ப்பாட்டம் தான். நீ கேமரா பிடிக்கிறியா இல்லை சும்மா ஃபோன் வச்சிருக்கிறியா? கேமரா பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு இருக்க. அது உனக்கு தெரியாது. கடவுளே, நல்லா தான் பிடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு அப்படி தெரியுதுவா? கொஞ்சமாவது சிரிச்சு ஆக்டிவா இருக்காங்க. இல்லை சிந்தாமணிய 65 பண்ணுறதாமா. அவனை நான் கொஞ்சமே இல்லை, நான் போய் தூக்கிட்டு வரேன். அவனை வந்து சிந்தாமணியை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறமா. அப்புறம் என்னது, அவனை 65 பண்ணுறான். அவனுக்கு பசிக்குது. நேற்று லைஃப் ஸ்டோரி எடுத்தோம்னா அவன் கத்திக்கிட்டே இருந்தால, ஆமாம் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதுமா, நீங்கள் வீடியோ எடுக்கும் போது அவனை தள்ளி வைங்கம்மா அப்படின்னு போட்டுருந்தாங்க. அப்புறம் ஒருத்தங்க இப்போ ஏன் சவுண்ட் வரேன்னா சார் தூங்குறாப்புல, நான் இப்போ போய் எழுப்பி விட்டுருவேன். தூங்கு நான் அப்போ போய் எழுப்பி. அப்புறம் இது என்னது, லைஃப் ஸ்டோரினா அதே போட்டுட்டு இருக்காதீங்க. விளாகு லைஃப் ஸ்டோரி எல்லாம் கலந்து போடுங்கம்மா, அப்புறம் உங்களை நாங்கள் மிஸ் பண்ணுவோம் அப்படிலாம் போட்டிருந்தாங்களா. ஓகே, எல்லாத்துக்கும் நான் போடுறேன்டா தங்கம் அப்படின்னு. சரி சரி, எல்லாத்துக்கும் போடுறதுக்காக தானே பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் தானே. சரி, நான் போய் அவனை தூக்கிட்டு வரேன். அவனை தூங்கிட்டும் கொஞ்ச நேரம் விடு, நம்ம சமைக்கிற வரைக்கும். இப்போ சிக்கன்லாம் நான் இது பண்ண, அந்த ஸ்மெல்லுக்கு இல்லைன்னா எனக்கு விட மாட்டேன், பரவாயில்லையா? சரி, தூக்கலை விடு. சிக்கன் ரைஸ்க்கே அந்த போடு போட்டியான். சிக்கன் பச்சையாக இருக்கு. என்னம்மா ஸ்மெல்லு வரல அவனுக்கு? கதவு சாத்தி இருக்கிறோம்ல, அந்த ஸ்மெல்லு அவனுக்கு போயிருக்கூடாது, கதவு சாத்தி விட்டுருக்கோம். அதுதான் நான் போயிருக்கோம், தூக்கத்தில் இருக்கனால வரல. நேற்று நான் ஆம்லேட் போடும்போது தூக்கத்தில் தான் இருந்தான். அம்மா இவ்வளோ சிக்கன் ஸ்மெல்லாம் வரலம்மா. இப்போ வராதுமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ வருவான் பார், சிங்கக்குட்டி மாதிரி. அப்போ வீடியோ கேப்சர் பண்ணிட்டா முடிஞ்சது. 2 டைமாக தப்பிச்சிட்டான். இந்த டைம் கேப்சர் பண்ணி ஆகணும். இல்லை, நான் நேற்று எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபியில் இப்படி எடுத்துட்டேன். சரி ஓடு, நீங்கள் நான் கேப்சர் பண்ணிடுறேன். சரி, எனக்கு வேலை இருந்தால் சொல்லு, நான் பண்ணிட்டு போய் உட்காருறேன். உட்காந்து தானே இருக்கிறேன். வேலையை முடிச்சுட்டு போய் உட்காரேன்னா அப்பப்போ கூப்பிடுவேன் தான். சொல்லு. அரிசி உரைக்க பண்ணணும். அவன் கத்துனான்னு நினைக்கிறேன். அவன் கத்தலை. அதான் எவ்வளோ உரைக்கணும், எவ்வளோ ஊற வைக்கணும்? ஏமா நான் பேசுறது உனக்கு புரியலையாமா? சத்தியமா நீ தூக்கத்துல பேசுற தங்கம். தூக்கத்துல நான் பேசுறது ஒரு நல்ல வாயில ஏதாவது வந்துட போகுது, அப்படியே எரிச்சல் வர மாதிரி இருக்குது. சீரியஸா அப்படி ஒரு நிமிஷம் கண்ணாடி போய் பாரு, இல்ல கேமரா திருப்பி வச்சு பாரு, நீ என்ன லட்சணத்துல பேசுறீன்னு. தயாரா கம்மனு கேமரா ஆஃப் பண்ணிட்டு கிளம்பு. நீ சொல்லுமா. நீ கிளம்புன்ட்டேன். சரி, டென்ஷன் ஆயிடுச்சு எங்க அம்மா. ஃபீல் ஃப்ரீ, ஃபீல் ஃப்ரீமா, ஃபீல் ஜாலியா இந்த vlog எடுக்கலாம். அதான் ஃபீல் ஃப்ரீ, ஃபீல் ஃப்ரீ. கோர்த்தினா 50 வருஷம் ஆன மாதிரி உட்கார்ந்து இருக்கறா. சரி சரி சரி, டென்ஷன் ஃப்ரீ, டென்ஷன். ஆமா, டென்ஷன் ஃப்ரீ. நீ தூங்கி நேரமா தூங்கிற, நேரம் வரைக்கும் தூங்குற, அப்புறம் என்ன இன்னும் இப்படி இருக்கற? தெரியலையே, தெளிவாவே இல்லாம. சரி, இதெல்லாம் இக்னோர் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா அப்பப்போ அப்படிதான். உங்க அம்மா அப்பப்ப அப்படிதான். நீங்க பண்றதுன்னு நியாயம். நம்ம இப்பதான் வந்து பிரைட்டா தெரியுது, பின்னாடி எல்லாம் ஒயிட் ஆயிடுச்சுமா. செம்மையா இருக்குப்பா அந்த கேமு. ஆரம்பிச்சிட்டியா? அம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே ஒரு வேலை செய்ய வேண்டியதான். ஓகே, ஒரு நிமிஷம் நான் ஃப்ரிட்ஜ் வரைக்கும் போயிட்டு. சரி, நம்ம போயிட்டு வந்துட்டியா? என்னமோ 7 ஊருக்கு போயிட்டு இருந்தவன் நான் கேட்குறேன் பாரு. இங்கே வந்து கேட்குச்சு, ஃப்ரிட்ஜுக்கு தான் போனேன். புரியல, இங்கே இருக்க ஃப்ரிட்ஜுக்கு தானே போனேன். நீ என்னமோ 7 ஊர் போயிட்டு இருந்த மாதிரி நான் கேட்குறேன் பாரு அப்படிங்க. சரி, எனக்கு வாயெல்லாம் கசக்குது. சரி ஆசை, சீக்கிரமா சரி. பிரியாணி போட்டு எத்தனை நாள் வச்சு கரெக்டாக கிளம்பு? தெரியலையம்மா, கடைசி என்னைக்குமே பிரியாணி போட்டோம், அதே மறந்துச்சுமா. எனக்கும் ஞாபகம் இல்லாமல் தான் நான் கேட்குறேன். அன்னைக்கு விஷால் வந்து அன்னைக்கு பிரியாணி போட்டோம்ல, அதோட சரி, அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணோமா?
அப்போ அதான் லாஸ்ட்டு. அன்னைக்கு சீரக சம்பல் செஞ்சோமே. ஆ இலையை போட்டு பெருசா அந்த லாஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம செய்யணும். சரி மேரினேட் பண்ணி நான் வந்துடுறேன். மேரினேட் பண்ணி எங்கள் அம்மா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. எங்கள் அம்மா சிக்கன் 65 போடுறாங்க. யாருக்கெல்லாம் இந்த மசாலா வேணுமோ வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஷார்ட்ஸில் இருக்கும். என்னம்மா குடி இந்த பாத்திரம் குடி. நல்லா மசாலா மேரினேட் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சாங்க. பாருங்க ஒட்டவே இல்லை. என்ன ஒட்டலை? எண்ணெயில் தான் போட்டால் தெரியும். இப்போ ஒட்டலை இல்லை. நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். மூடி போட்டு வை. கதவு க்ளோஸில் இருக்குது. என்னம்மா கத்துறான்னு வா இங்கே பார். என்ன சவுண்ட்? இன்ன வரைக்கும் சவுண்ட் இல்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் வந்தோடனே சவுண்ட் வருது. கேட்கறேன் பரவாயில்லையே. இஞ்சி பூண்டு வாசனையே அடிக்க கூடாதுன்னா என்ன பண்றது? பரவாயில்ல. என் கையில ஸ்மெல் வருதுமா. அதுக்கு தோர்த்துதுமா. கையில சிக்கன் கழுவி இல்ல. ஆல் தி பெஸ்ட் அம்மா. இந்த வீட்ல நீ சிக்கன் செய்ய முடியாது. ரைட், புரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிருச்சுப்பா. நீ யாரு? எனக்கு தெரியுது. என்னாச்சு? நான் ஏறாம பேண்ட புடிச்சு. இந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சு. சரிப்பா. ரைட் பா. ரைட். இனிமே கோழி கடைக்காரங்க தான் போகணும் நம்ம. எப்படி? அங்க இருக்க பூனை கூட இப்படி பண்ணாதுமா. அதான் இனிமே அவன் கடைக்கு தான் போகணும். செய்து வச்சுட்டு அப்படி தூங்க வச்சு தான் சாப்பிடணும். கடி கடி கடி. காசா பணம் உங்க அக்கா கால் தானே கடி. கடிச்சா கூட பரவாயில்லம்மா. பூராம்மா அதாம்மா எரியுது. நெயில் கட் பண்ணா அவனால சர்வே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? சர்வே பண்ண முடியாது. அதெல்லாம் வந்துட்டு எப்பயும் அதாவது காட்டு பூனைக்கு இந்த மாதிரி நாட்டு பூனைக்கெல்லாம் செட் ஆகாது. என்ன 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 போயிரு, அப்படியே வெளியே போயிரு. 3 டம்ளர் இருக்கு. 3 டம்ளர் போட்டுக்குமா? போட்டு காலை சாப்பிட்டுக்கோ. சமைக்க ஆரம்பிச்சிட்டியாம்மா? ஒருத்தன் பாவம் அப்பா நான் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள மசாலா தாளிச்சு வந்துட்டேன். மசாலா தாளிச்சாச்சு. அடுத்தது சிக்கன் போட வேண்டியதான். சிக்கன் வந்து குக்கரில் ஒரு ஏன்னா நான் கம்மியாக செய்யறதில்ல, பாத்திரம் தான் பெருசு. ஆனால் இன்னைக்கு செய்யறது 1 கிலோ சிக்கன், 1 கிலோ ரைஸ். சிக்கன் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரி பிடிச்சிச்சு போல தூங்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைஸ் அரைக்கும்.
1 கிலோ ரைஸு 1 கிலோ சிக்கனு 3/4 கிலோ சிக்கனு. ஓகே டன். சமைக்க வேண்டியதை கலாமலாம். இது செம, என் கையில வேற பெரிய மனுஷன் இருக்காங்க. தியாவை வீடியோவில் காட்டலாமான்னு கேளு. இங்கே போறாமா அவன் எங்க வெளியில தான் போவா, அவங்க வீட்டுக்கு போலான்னா போவா. என்ன சமைச்சிட்டியா? இப்பதான் அரிசி போட்டிருக்கேன். எல்லாம் ரெடி. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துல சாப்பிடலாம். நான் வந்து இந்த வீடியோ உங்க அம்மாவை இப்பதான் ரைஸ் போட்டிருக்கேன். ரைஸ் போட்டிருக்கேன். அவளை தூக்கிட்டு வேற அவங்க அம்மாவை திட்டா. ஏரியாமா இங்க இருந்து கத்துறா. அவ அதோட பயங்கரமா திட்டுவா. அதுக்குள்ள ஒரு எருமாடு கால் பண்ணிருச்சு. அந்த பசங்களை உனக்கு எருமாடா? டேய் தம்பிங்களா, நீ வீடியோ பாருங்கடா. லைவ் போவியான்னு கேட்டான். இப்ப போக மாட்டேன்டா, நைட்டு போவேன்டா அப்படின்னு. சரி சரி அப்படின்னு. எங்க இருக்கேன் பாரு. எங்கக்கா? உனக்கு ஒன்று தெரியுமா? நான் இது லெக் பீஸ் வேக வைக்கிறேன். விசில் வந்த உடனே துறை தூங்கிட்டு இருந்து கத்திட்டு வந்துட்டாரு தெரியுமா? தியா பிடிக்கிறதுக்கு பயப்படுறாமா? கத்துறியா? தியா இங்க இல்ல, அவன் பயப்படுறான் தியாவை பார்த்து. ஆமா, காலையில பயந்தான். தியா பிடிக்க போறான். அவன் காலை பிடிச்சிருக்கறனால பயந்துக்கிறியா? இங்க இருந்து தியா ஓடி போறனால அவன் பயந்துட்டு எனக்கு பின்னாடி ஓடுறான். சரி, நீங்க போயிட்டு வந்துடுங்க. நான் சில்லி பொரிச்சுறதுக்குள்ள ஓகேம்மா தம் போட்டிருக்கேன். பாத்திரம் அள்ளி கழுவிட்டேன். அவ எப்படி பாக்குறா பாரு தியா. தியாக்கு பயந்துட்டு ஓடி வந்துட்டமா. தியாக்கு பயந்துடு. ஏடா நீ தியாக்கு பயந்தியா? தியா நீ தான் பயமுறுத்தணும். அவன் சவுண்ட் விடுறது கேட்டியா? அவன் அந்த ஸ்கிரீன்ல அப்படி சொல்லுங்களா? அதை சொல்றேன். என்ன பண்றேன்? நீ இன்னைக்கு மீசிய சுட்டுக்கிட்டு வரல, என் பேர் கவிதாங்கிறத மாத்திக்கிறேன்டா. அங்க அவள சாப்பிட அவள சொல்றா பாரு. சிக்கன் பொரிக்கிறியாமா? ஸ்மெல் அங்க பாரு. ஒண்ணுமே தண்ணில பத்தியா கொழுப்பு எப்படி போக்குது பாரு. இப்ப ஜம்பிங் ஜம்பிங் ஜம்பிங்ல நீ என் பக்கத்துல வா, உன் சட்டையை பிடிச்சி இறங்கிப்பேன். வா இந்த வா. இதுக்கு இப்படி கொத்துவியோ கொத்துவியோ கொத்துவியோ. ஓடி ஓடி பாரு, நல்லா இப்படிதானே பிடிச்சுக்கணும் நீ கத்தனா. இறங்கோட இறங்கோடி பட்டு கத்தாடா கத்தாது. தியா கத்துறா. இவ கத்துறது மாதிரி அவளும் கத்துறா. அவளுக்கு தியா வாயில் நல்லா வருது. போ போ, தியா 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 வருவா பாரு உனக்கு. என்னம்மா செஞ்சுட்டியா? ஸ்மெல்லு பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கா? ஏய் முடிச்சிட்டேன். இப்படி வீடியோ போட்டு எடுத்துருக்கேன். நானும் தெரியும் அந்த மாதிரி. இது ஆவி போகட்டும். வீடியோ தான் எடுக்கிறேன். பிரியாணி ரெடி ஆஃப்டர் சம் டேஸ். ஏய் சரி சரி பாப்பா கார்பெட் அவளை பார்த்துக்கோ. அவள் இப்பெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுனால எங்கெங்கயோ போறான். அம்மா என் ஃப்ரெண்டு ஒருத்தி டிவிக்கு கற்றுக்கிட்டு சுட்டுக்கிட்டாம்மா. இப்போ கற்றுக்கிட்டு சுட்டு இப்போ பரவாயில்லையே. காலேஜில். வாங்க சாப்பிடலாம்.